அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுள் ஒருவர் மட்டுமே வழிபாட்டுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர். அவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டால் நாம சரணடைந்தவங்களாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் மட்டுமே, கடவுள் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளை சரணடைய வச்சிருக்கார். நம்மளுக்கு இந்த சரணடைதல் மார்க்கம் எப்படி நம்மளுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா, அது ரொம்ப நம்ம எப்படி சொல்கிறதுனா, கடுமையான ஒரு எதிரியாக இருந்தோம் ஆரம்பத்தில். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கூட அந்த 19 மிராக்கிள் அப்படிங்கிறது இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் சொல்கிறாரு, எல்லா அந்த உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள பொருள்களை மனிதனுக்கு அடையாளம் காமிச்சு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு ஆகத்துக்கு. அதன்படி பார்த்தா நவீனம் ஆகிட்டே தான் வருது. அதுபோல் இப்போ உள்ளவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நாலேஜையும் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எங்களை காட்டிலும் இப்போ இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க. சிந்திக்கிறதுலையும் சரி, பேசுகிறதுலையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது தெரிகிறதுக்கு ஒரு உபகரணமாக இந்த 19ங்கிறதும் இருக்கிறதுனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 19 சொல்ல முடியாது. எடுத்த உடனே குர்ஆனை தான் ஃபஸ்ட்டு, குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிறத தான் சொன்னாங்க. அப்போ நாங்கள் கடுமையான அந்த சொல்ல வர்றவங்கள்டெல்லாம் எதிரியாக இருந்து நம்ம அந்த ஹதீஸை கொண்டு அதில் தானே இருந்தோம். நம்ம ரொம்ப வாதம் பண்ணுறது, எதையுமே சிந்திக்கிறது இல்லை. எடுத்த உடனே ஆடி கொடுக்குற மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி தான் இருந்தோம். நம்மளை அதில் இருந்து நம்மளை பாதுகாத்து காத்திருக்கிறார் அல்லாஹ் நம்மளை. மாஷா அல்லாஹ். நம்ம அதுக்கு முதல் முக்கியமாக நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட சரணடைதல் கடவுளின் மார்க்கம் சொல்கிறார். சரணடைதலை நாம் அந்த கடவுளுடைய மார்க்கத்தில் சேர்த்துருக்குறோம். அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். இந்த மார்க்கத்தை சொல்கிறாரு, இது இப்ராஹிமுடைய மார்க்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 2:128 சொல்கிறாரு, சரணடைதல் இப்ராஹிமுடைய மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத. எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் எங்களுடைய சந்ததியினரிலிருந்து உமக்கு சரணடைந்தவர்களாக ஒரு சமூகத்தை இருக்கச் செய்வீராக. எங்களுடைய மார்க்கத்தின் சடங்குகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. மேலும் எங்களை மீட்பீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். கேட்க சொல்கிறாரு, எங்கள் இரட்சகரே உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக அப்படின்னு கேட்க சொல்கிறாரு. கேட்குறாரு இப்ராஹிம். மேலும் எங்களுடைய சந்ததியிலிருந்து உமக்கு சரணடைந்தவர்களாக ஒரு சமூகத்தை இருக்கச் செய்வீராக அப்படின்னு கேட்குறாரு. எங்களுடைய மார்க்கத்தின் சடங்குகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. மேலும் எங்களை மீட்பீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். ஸோ நம்மளுக்கு இந்த சரணடைதல் மார்க்கத்தை நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. நாம் அந்த மார்க்கத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத
நாம் கவனமாக இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்பிக்கையாளர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள படிதான் இந்த சரணடைதல். சரணடைந்தவனாக இருக்கிறவன் தான் நம்பிக்கையாளராக முடியும். ஸோ நம்ம இந்த சரணடைதலை எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 28:54 சொல்கிறாரு, இந்த சரணடைதலை ஏற்கின்ற முந்தைய வேதங்களை பின்பற்றுவோருக்குரிய வெகுமதி அப்படின்னு சொல்லி 28:54 சொல்கிறாரு. அது தலைப்பு சத்தியத்தை அடையாளம் காண்கின்ற கிறிஸ்துவர்கள் மற்றும் யூதர்களுக்கு இருமடங்கு வெகுமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மட்டும் இருமடங்கு வெகுமதின்னு சொல்லி சொல்கிறாரு? கிறிஸ்தவர்கள் மனிதரை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல தான் யூதர்களும் கடவுளுக்கு எதிரான விஷயங்களையே செய்வாங்க. கடவுள் அவங்களுக்கு அதிகமான சில சலுகைகளையெல்லாம் கொடுத்துருக்காரு, விசேஷமான சலுகைகளையெல்லாம் கொடுத்துருக்காரு இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு. ஆனால் அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கூப்பிட்டு சொல்லுவார், இஸ்ரவேலர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லுவார் அந்த சமூகத்தை. ஆனால் அவங்க இந்த மொத்த உலகத்துலேயுமே பிரபஞ்சத்துலேயுமே நாங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க எங்களுடைய சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடவுளுக்கே போட்டியாக அவங்கள நினச்சிக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க யாரும் இந்த சத்தியத்தை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 மடங்கு வெகுமதின்னு சொல்லி சொல்கிறாரல்ல. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நல்லா சொல்கிறாரு. அப்போ எவ்வளவு கருணையாளராக இருக்காரு பாருங்க. அந்த இது மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க, நம்ம மறுக்கிறாங்க, நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கடுமையான எதிரியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, சத்தியத்தை அடையாளம் கண்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 மடங்கு வெகுமதி தரோம்னு சொல்லி சொல்கிறார். 28:54 சொல்கிறாரு, அவர்கள் உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருந்த காரணத்தால் அவர்களுக்கு நாம் 2 மடங்கு வெகுமதியை வழங்குவோம். அவர்கள் நல்ல செயல்களை கொண்டு தீய செயல்களை எதிர்கொள்வார்கள். மேலும் நமது வாழ்வாதாரங்களை அவர்களுக்குரியதிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள். அடுத்ததாக 57:28 சொல்கிறாரு. அதே மாதிரி 2 மடங்கு வெகுமதி கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 57:28 நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான், நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்கவும் மேலும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். அப்போது அவர் தன்னுடைய கருணையிலிருந்து 2 மடங்கு வெகுமதியை உங்களுக்கு வழங்குவார். உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு ஒளியை குறையளிப்பார். மேலும் உங்களை மன்னிப்பார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார். நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்கணும், மேலும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அவர் தன்னுடைய கருணையிலிருந்து 2 மடங்கு வெகுமதியை உங்களுக்கு வழங்குவார். உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு ஒளியை கொடையளிப்பார். மேலும் உங்களை மன்னிப்பார். வழி நடத்துவதற்காக ஒளியை கொடையளிப்பார்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஒளிங்கிறது இந்த புராணத்தை சொல்கிறார். இந்த ஒளியாக இருக்குது, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த புராணம். ஒளியை கொடையளிப்பார், மேலும் உங்களை மன்னிப்பார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த சரணடைதலை ஏற்கின்றவங்களுக்கு எப்படிப்பட்ட வெகுமதியை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு விவரமாக சொல்கிறார். அதுபோல் இது கடவுளின் மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத 2:112 சொல்கிறாரு. 2:112 சரணடைதல் ஒரே மார்க்கம். உண்மையில் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற நிலை கடவுளுக்கு மட்டும் தங்களையே பரிபூர்ணமாக சரணடைய செய்பவர்கள் அவருடைய இரட்சகரிடமிருந்து அவருடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அச்சம் கொள்ள எதுவும் இல்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். உண்மையில் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற நிலையில் கடவுளுக்கு மட்டும் தங்களையே பரிபூர்ணமாக சரணடைய செய்பவர்கள் அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து அவர்களுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அச்சமடைய மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரணடைந்தவர்கள் நம்பிக்கையாளர்கள் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே அச்சப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். நம்ம சரணடைந்தவனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். எவ்வளவோ விஷயங்களில் நம்ம
ஃபீல் பண்ணலாம். நம்ம இந்த உலக சூழ்நிலைகளில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாரெல்லாம். நிறைய விஷயங்களில் நம்ம அதை ஃபீல் பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். அதில் 135 சொல்கிறாரு, சரணடைதல் ஆபிரகாமின் மார்க்கம், கடவுளின் மார்க்கம்ன்றதை சொன்னார். இதில் சொல்கிறாரு, அவர்கள் கூறினர், வழி நடத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு நீங்கள் யூதராகவோ அல்லது கிறிஸ்துவராகவோ இருத்தல் வேண்டும். கூறுவீராக, நாங்கள் ஆபிரகாமின் மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். ஏகத்துவம், அவர் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்யும் ஒருவராக இருந்ததில்லை. அவங்க சொல்கிறாங்க, வழி நடத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு நீங்கள் ஈதராகவோ அல்லது கிறிஸ்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, நாங்கள் ஆபிரகாமின் மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏகத்துவம், அவர் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்பவராக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருபோதும் எப்பயுமே போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவராக அவர் இருந்ததில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். அது மாதிரி நாம் எனி டைம் எப்பயுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் துணைக்கு அல்லாஹ் கூப்பிடணுமே தவிர வேறு ஒரு மனிதரை வேறு ஒரு விஷயத்தை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னாத்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இந்த குர்ஆன் வசனங்கள்ல இருந்து, இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம ஒன்றுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னாலும் அல்லாஹ்கிட்ட கேட்கணும். அதை விடுத்து நம்ம வேறு விஷயங்களுக்கு போனோம் அப்படின்னா நம்ம அது ஒரு இணை தெய்வ வழிபாடு தான். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம இதை சொல்லி இல்லை அவரை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்த உடனே நம்மளுடைய தாட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு இதை செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற தாட்டுக்கு வரணும். நம்ம அதுதான் சரணடைதலில் முழுமையான ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய தகுதியாக இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நம்ம எடுத்த உடனே அல்லாஹ் நம்மளுக்கு நடத்தி தருவார், அல்லாஹ் நம்மளுக்கு செய்வார், இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலைக்கு வரக்கூடியவங்க நல்ல ஒரு மனிதனாக சரணடைந்தவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம், இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி சரணடைதலை தழுவுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் 6:125 இன்ஷா அல்லாஹ். 6:125 குர்ஆனிய அறிவு மானிடர்களின் முன்னேற்றத்தை விட மிகவும் முந்தியதாகும் தலைப்பாக இருக்குது. குர்ஆனிய அறிவு மானிடர்களின் முன்னேற்றத்தை விட மிகவும் முந்தியதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது கடவுளுடைய வார்த்தையாக இருக்குது. சொல்கிறாரு, குர்ஆனிய அறிவு மானிடர்களின் முன்னேற்றத்தை விட மிகவும் முந்தியதாகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே இந்த குர்ஆனில் மனிதனுடைய அறிவு போட்டி போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம அது அப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான துளி கூட மனிதனுக்கு ரைட்டு கிடையாது. கடவுள் எவரை வழி நடத்த நாடுகின்றாரோ அவருடைய நெஞ்சத்தை சரணடைதலின்பால் விரிவாக திறக்கப்பட்டதாக அவர் ஆக்கிவிடுகின்றார். மேலும் அவர் எவனை வழி தவறுதலில் அனுப்பிவிட நாடுகின்றாரோ அவனுடைய நெஞ்சத்தை வானத்தை நோக்கி ஏறுகின்ற ஒருவனுடையதைப் போல பொறுத்து கொள்ள இயலாததாகவும் கடினமானதாகவும் அவர் ஆக்கிவிடுகின்றார். கடவுள் இவ்விதமாக நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்களின் மீது ஒரு சாபத்தை அமைத்து விடுகின்றார். நம்பிக்கை உள்ள மறுப்பவங்க அல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்றுக்கிறவங்களா இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். கடவுள் எவரை வழிநடத்த நாடுகின்றாரோ அவருடைய நெஞ்சங்களை சரணடைதன்பால் விரிவாக திறக்கப்பட்டதாக அவர் ஆக்கி விடுகின்றார்னு சொல்லி சொல்கிறார். மனங்களை இணக்கப்படுத்துறது கடவுளாக தான் இருக்கிறார். அதுபோல் மேலும் அவர் எவனை வழிதவறுதலில் அனுப்பிவிட நாடுகின்றாரோ அவனுடைய நெஞ்சத்தை எப்படிப்பட்டதாகிறார் அப்படின்னு கேட்டால், வானத்தை நோக்கி ஏறுகின்ற ஒருவனுடையதைப் போல பொறுத்து கொள்ள இயலாததாக கடினமானதாக அவர் ஆக்கி விடுகின்றார்னு சொல்கிறார். வானத்தில் ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் ஆக்சிஜன் இருக்கும், அதுக்கு மேலே போகும்போது நம்ம மூச்சு விட முடியாது, ரொம்ப கடினமாக ஆகிடும். நம்மளுக்கு மூச்சு விட முடியாமல் நம்ம இறந்து போயிடுவோம். அப்போ அங்கிட்டு அதுக்காகத்தான் சிலிண்டரை ஏற்றிட்டு போகிறாங்க. அதைத்தான் சொல்கிறாரு, அந்த மாதிரி இயலாததான் கடினமானதான் அவர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடவுள் இவ்விதமாக நம்பிக்கை உள்ள மறுபவர்களின் மீது ஒரு சாபத்தை அமைத்து விடுகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆக நாம் சரணடைதல் மார்க்கத்தில் இருக்கிறோம். நம்ம நம்பிக்கையாளர்களாக நம்மளை முழுமையாக
ஆக்கிக்கிறதுக்கான முயற்சிகளில் அல்லாஹ் நம்மளை ஈடுபடுத்தணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கான பிரார்த்தனைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்கிட்ட. அடுத்ததாக இந்த சரணடைதல் மிகைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதோட முதல் உரையை முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரணடைதல் மிகைக்கும் அப்படின்னு சொல்கிறார். 9:33, 36 சொல்கிறாரு. அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரணடைதல் மிகைக்கும் என விதிக்கப்பட்டுள்ளது தலைப்பு. அவர்தான் வழிகாட்டல் மற்றும் சத்திய மார்க்கத்தை கொண்டு தன் தூதரை அனுப்பியவர். மேலும் போலி தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் வெறுத்த போதிலும் அனைத்து மார்க்கங்களுக்கும் மேலான ஆதிக்கம் உள்ளதாக அதனை அவர் ஆக்குவார். எப்படி சொல்கிறாரு? போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்க வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க வெறுத்தாலும் அதை பற்றி கடவுளுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர் அனைத்து மார்க்கங்களுக்கும் மேலானதான் இந்த சரணடைதலாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். சரணடைதலாம் அது மாதிரி 36 சொல்கிறாரு, கடவுளின் வழிமுறை வருடம் ஒன்றுக்கு 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடவுளை பொறுத்த அளவில் மாதங்களின் எண்ணிக்கையானது 12 ஆகும். வானங்களையும் பூமியையும் அவர் படைத்த நாள் முதல் இதுவே கடவுளின் விதிமுறையாக இருந்து வந்துள்ளது. அவற்றில் 4 புனிதமானவையாகும். இதுவே பூரணமான மார்க்கமாகும். புனித மாதங்களின் போது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் அநீதமிழைத்துக் கொள்ள வேண்டாம். ஆயினும் உங்களுக்கு எதிராக அவர்கள் முழுமையான போரை பிரகடனப்படுத்தினால் போலி தெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு எதிராக முழுமையான போரை நீங்கள் பிரகடனப்படுத்தலாம். மேலும் கடவுள் நன்னெறியாளர்களின் பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வழிகாட்டலை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்லாஹ் சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதுபோல் அந்த ஒரு வசனம் படித்தோம் இல்லையா, நம்மளுக்கு அச்சம் இருக்காது, துக்கம் இருக்காது, கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படிப்பட்ட மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம், நம்மளை அல்லாஹ் வச்சுருக்கிறார். ஸோ நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். எனிவன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவங்களாக நம்மளை ஆக்கிக்கிறோம். அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யணும். தூபு இல்லல்லாஹ் ஆதி பாவத்துக்காக அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அடுத்ததாக சரணடைதல் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து பார்த்தோம். சரணடைந்தோர் அப்படிங்கிறத பற்றி, சரணடைந்தவங்களை பற்றி அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரணடைந்தவங்களாக இருக்கும்படி உங்களுடைய பிள்ளைகளை தூண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு கட்டளையிடுறாரு. 132, 133 அதனையே செய்யுமாறு தன்னுடைய பிள்ளைகளையும் இப்ராஹிம் தூண்டினார். மேலும் சேகபும் அவ்வாறே செய்தார். என்னுடைய பிள்ளைகளை உங்களுக்குரிய மார்க்கத்தை கடவுள் சுட்டி காட்டியுள்ளார். சரணடைந்தவராகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். நாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, நாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். மார்க்கத்தில் நம்மளுக்கு இதில் பின்னிணைப்பில் பார்த்தோம்னா சொல்கிறாரு, தூதர் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, முகம்மதுவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு 3 தூதர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆதம் ஒரு தூதராக இருக்கார், ஃபஸ்ட்டு. செகண்டு இந்த வேதத்தை கொடுத்த முகமது 2வது தூதராக இருக்கார். அடுத்ததாக இந்த வேதத்தை மெய்ப்பிக்கக்கூடியவராக ப்ரூவ் பண்ணக்கூடியவராக வந்திருந்த ரஷாத்து நம்மளுக்கு 3வது தூதராக இருக்கார். இது மாதிரி மார்க்கத்தை நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையாக சொல்கிறார். நம்ம அதில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதுபோல் இப்போ உள்ள முஸ்லீம்கள் இதை அந்த பின்னாடி இப்போ பார்த்தோம்னா ஒரு 38 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கால்வாசி அவங்க இதில் மறுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இதை படித்தோம்னா தெரியும். மாபெரும் இன்ஷால்லாம் படிக்கிறேன் பாருங்கள். 1 மாபெரும் அற்புதங்களில் 1 இந்த குர்ஆனை மறுப்பாங்க அவங்க. அப்புறம் இந்த குர்ஆனில் உள்ள அற்புதங்களை எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க? கடவுளின் உடன்படிக்கை தூதர் மறுப்பாங்க. இக்குர்ஆனை நாம் இலகுவாக ஆக்கினோம்.
முழுசாக இருப்பாங்க. ஹதீஸ் இருந்தால் தான் இதை விளங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த குர்ஆன் அரபியில் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி விளக்கம் இருக்குது. ஆனால் அதை வந்து சிரமமாக வச்சுருப்பாங்க, அரபி குர்ஆன் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அதை அப்படியே பாதுகாத்து ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்களே ஒழிய அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. சுவனம் மற்றும் நரகம், சுவனத்தையும் நரகத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுப்பாங்க. நரகத்தை வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க. நரகம் வந்து அல்லாஹ் சொல்கிறாரு ரொம்ப கடுமையான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி கடவுளின் மகத்துவம், கடவுள் மகத்துவம் மிக்கவர் அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. முகமதை சொன்னோம்னாக்க அவங்களுக்கு அந்த மகத்துவமே கிடைக்கும். அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. நாம் ஏன் படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. பரிந்துரை இன்னும் புராணம் ரெக்கமெண்ட் அவங்க சிபாரிசு முக்கியமாக அதை சொல்லுவாங்க, இதை ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு 38 விஷயம் இருக்குது ரஷாத் கொடுத்துருக்காரு. இதில் முக்கால் அரைக்கியவாசி அவங்க எதிர்க்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முனைவோம். அது மாதிரி சரணடைந்தோராக இருப்பதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 27 81 அன்றையும் குருடர்களை அவருடைய வழிகாட்டிலிருந்து வெளியில் நடத்தவும் உம்மால் முடியாது. நம்முடைய வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்தோராக இருக்க முடிவெடுத்தவர்கள் மட்டுமே உம்மை செய்திருப்பார்கள். அது மாதிரி இந்த விஷயத்தை நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏற்றுக்க, நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்டையே தாயார்கிட்டையோ தந்தைகிட்டையோ சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசனப்படக்கூடாது. ஏன்னா முகமது நபிக்கே சொல்கிறாரு, நீங்கள் விசனப்படாதீங்க, உங்களுடைய பணி வந்து போய் அவங்கள்ட்ட சொல்கிறது தான். அவங்க ஏற்றுக்கிறலையே அப்படிங்கிறதுக்காக தாயோ தந்தையோ தம்பியோ அண்ணனோ யாருமே உங்களுக்கு கூட வரமாட்டாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் அங்கே விசாரணைக்கு போகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. குருடர்களை அவருடைய வழிகாட்டிலிருந்து வெளியில் நடத்தவும் மும்மால் முடியாது. நம்முடைய வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்தவராக இருக்க முடிவெடுத்தவர்கள் மட்டுமே உண்மை செவியேற்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 81 அடுத்து 30 53 சொல்கிறாரு. முப்பது 53 அன்றைய குருடர்களை அவருடைய வழிகாட்டை விட்டு வெளியே நடத்தவும் மும்மால் இயலாது. நம்முடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்வதுடன் சரணடைந்தோராக ஆவதென்று தீர்மானித்தவர்களால் மட்டுமே நீ செவியேற்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரே விஷயந்தான், அதை வேறு மாதிரி சொல்கிறார். குருடர்களை அவருடைய வழிகாட்டை விட்டு வெளியே நடத்தவும் உம்மால் இயலாது. உம்முடைய வெளிப்பாடுகள் மீது நம்முடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்வதுடன் சரணடைந்தோராக ஆவதென்று தீர்மானித்தவர்கள் மட்டுமே நீர் செவியேற்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த கடைசியாக சரணடைந்தவராக இருப்பதற்கான பிரார்த்தனை மட்டும் சொல்லிவிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஜும்மா உரையை இன்ஷா அல்லாஹ் 46 15 நாம் இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மனிதனுடைய சூழ்நிலைகளை வந்து சொல்ல முடியாது. சாத்தான் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 46 15 தீர்மானிக்கும் வயது 40 அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு நாம் மானிடனை ஏவினோம். அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தால், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தால், மேலும் 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். அவன் பக்குவ முதிர்ச்சி அடைந்து 40 வயதை அடைந்தவுடன் அவன் கூற வேண்டும், என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளிய ஆசிகளுக்கு நன்றி பாராட்டுமாறும், மேலும் உமக்கு விருப்பமான நன்னெறிமிக்க காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக. அதுபோலவே என்னுடைய குழந்தைகளையும் நன்னறியுடன் இருக்கச் செய்வீராக. நான் உம்பால் மீண்டு விட்டு நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்திக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதில் 2 விஷயம் சொல்கிறாரு. பெற்றோரை கண்ணியப்படுத்தணும்னு சொல்கிறாரு, அதுக்காக மானிடனை ஏவினோம்னு சொல்கிறாரு. அவர் தாய் வந்து அவனை பெற்று எடுக்கிறதுக்கு, அவனை பாதுகாத்து கவனமாக வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்ததாக 40 வயது அடைந்தவுடன் அந்த ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறாரு. 40 வயசுக்குள்ளே ஒருத்தர் இறந்து போயிட்டானாக்கா அவனுக்கு சுவனம் அப்படிங்கிறத சொல்கிறாரல்ல. அது மாதிரி 40 வயதை பர்டிகுலராக சொல்கிறாரு. அவன்
அந்த 40 வயசுக்கு வந்த உடனே ஒரு மனிதன் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறார். என் ரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளிய ஆசைகளுக்கு நன்றி பாராட்டுமாறும் மேலும் உமக்கு விருப்பமான நன்னறியான காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுபோலவே என்னுடைய குழந்தைகளையும் நன்னறியுடன் இருக்க செய்வீராக. நான் உம்பால் மீண்டு விட்டேன், நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட பிரார்த்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோட இந்த உம்மா உரையை முடிச்சுக்கிறோம். அக்கிமு ஸலாத்.